திருக்கயிலையில் சிவயோகி ஒருவர் இருந்தார் என்று பார்த்தோம். அவர் அணிமாதி அஷ்டமா சித்திகளும் கைவரப் பெற்றவர். அஷ்டமா சித்திகள் என்பவை அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷத்துவம், வசித்துவம் என்று 8 வகை சித்திகள். இதில் அணிமா என்பது அணுவைவிட சிறிய உருவத்தை கொள்ளுதல் என்று பொருள். மகிமா என்றால் எங்கும் நிறைந்து நிற்கும் பெருமை கொள்ளுவது. லகிமா என்றால் மேரு போன்று பெரியதாக இருந்தாலும் எடுக்கும் பொழுது இலகுவாக இருத்தல். கரிமா என்றால் அணு போல இருந்தாலும் எடுக்கும் பொழுது மேரு போல கனமாக இருத்தல். பிராப்தி என்றால் எங்கும் செல்லும் ஆற்றல் உடைமை. பிராகாமியம் என்றால் பரகாயத்தில் பிரவேசித்தல், ஆகாயத்தில் சஞ்சரித்தல், நினைத்த போகங்களெல்லாம் தான் இருந்த இடத்திலே வரப்பெறுதல், தன் உடல் ஒளியினால் இருந்தபடியே மண்ணிலும் விண்ணிலும் உள்ள பொருட்கள் எல்லாமும் காலம் 3ஐயும் அறிதல். ஈசத்துவம் என்பது ஈசன் போன்று முத்தொழிலும் செய்து தேவரும் பணி செய்யும்படி நிற்பது. வசித்துவம் என்பது எந்த உயிரையும் தன் வசமாக்குதல். இவற்றின் இயல்புகள் விரிவுகள் எல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் அஷ்டமா சித்தி உபதேசித்த படலத்தில் நாம் விரிவாக காணலாம். திருமந்திரத்தினுள்ளும் விரிவாக காணலாம். சிவயோகியர்கள் இவற்றையெல்லாம் விரும்ப மாட்டார்கள் என்றாலும் இந்த சித்திகள் எல்லாம் சிவயோகியர்களை நிழல் போல பிரியாமல் அடைந்து அவர்களின் பெருமைகளை உலகத்தவர்களுக்கு உணர்த்தி நிற்கும். அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு போல இருக்கும். ஞான நிலையில் இருக்கும் ஞானிகளுக்கு, யோகிகளுக்கு இவைகளெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, மிக மிகச் சிறிய விஷயங்கள். அப்படியென்றால் இங்கே நந்தியம்பெருமான் திருவருள் பெற்ற நான்மறை யோகியரான இவர் இச்சிறிய சித்திகளெல்லாம் பெற்றவர் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் ஏன் கூறுகின்றார் என்றால், திருமூல தேவநாயனாரின் சரித நிகழ்ச்சியில் அந்த பசுக்களின் துன்பம் நீக்குவதற்காக இடையனின் உடலில் பரகாய பிரவேசம் செய்ய இருக்கின்றார். அதோடு தம்முடைய உடல் மறைக்கப்பட்டிருப்பதை கண்டபொழுது அது தாம் ஆகம பொருளை தமிழில் சொல்வதற்காக இறைவர் செய்த அருட்செயல் என்று முழுவதும் உணருகின்றார். எனவே இவையெல்லாம் பின்னே சரிதத்திலே நிகழ இருக்கின்றன. எனவே அதற்கு இப்பொழுதே முன்னுரை செய்வது போல இத்தகைய சித்திகள் பெற்றிருந்தார் என்று கூறுவது பிற்சரித விளைவுக்கு ஆதாரமாக இருக்கும். எனவே தெய்வ சேக்கிழார் பெருமான் அவ்வாறு இங்கே குறிப்பிடுகின்றார். அத்தகைய சிவயோகியர் அகஸ்திய பெருமானோடு நட்பு கொண்டவர். சிவபெருமான் பார்வதி அம்மையார் திருமணத்தின் பொழுது வடபகுதி உயர்ந்து தென் திசை தாழ்ந்தது. அப்படி தாழ்ந்த தென் திசையை நேர் நிறுத்துவதற்காக தனி பெரும் முனிவராக இருந்த அகஸ்தியர் பெருமான் அவர்களை இறைவனார் தென் திசைக்கு அனுப்பினார், பொதிகை மலைக்கு அனுப்பினார். எனவே அதற்கு முன் திருக்கயிலையிலே அகஸ்தியரோடு நட்பு கொண்டிருந்தவர் நம்முடைய இந்த சிவயோகியார். அவர் அகஸ்தியரோடு சென்று சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பொதிகை மலை என்பது பாண்டிய நாட்டின் தெற்கில் இருக்கின்ற மலை. அகஸ்திய முனிவரின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய மலை. இந்த மலைக்கு பொதிகை மலை என்று ஏன் பெயர் வந்தது என்றால், இது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பொது இடமாக இருப்பதால் இந்த பெயர் வந்தது என்று மகாமகோபாத்தியாயர் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்கள் இவ்வாறு விளக்கம் கூறுகின்றார். இந்த நற்றமிழின் பொதிய மலையில் அகஸ்திய முனிவர் இருக்கின்றார். எனவே அகஸ்திய முனிவரை இங்கே பொதிகை மலையில் வந்து சந்திக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்று திருக்கயிலையிலே இருக்கின்ற இந்த சிவ யோகியார் விரும்புகின்றார். இறைவர் வீற்றிருக்கின்ற திருக்கயிலையிலே இருக்கின்ற யோகியார் அகஸ்தியரோடு சில நாட்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பி கயிலையிலிருந்து நீங்கி அகஸ்தியர் இருக்கின்ற மலைக்கு புறப்படுகின்றார் என்றார். சிவன் அடியார்கள், சிவ யோகிகள் சிவபெருமானோடு இருப்பதை விட
சிவபெருமானை அணைந்த அடியவர்களுடன் இருப்பதிலேயே பேரின்பம் காண்பவர்கள் என்ற கருத்து இங்கே நமக்கு விளக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த யோகியரின் கருத்து நிறைவேறவில்லை. உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமந்திரம் என்று புகழப்படும் திருமந்திரம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று பெரும் கருணை கொண்டார் இறைவர். எனவே இந்த யோகியர் அகஸ்தியர் இருக்கின்ற பொதிகை மலைக்குச் செல்லும் அந்த நிகழ்ச்சியிலே இறைவனார் தாம் பெரும் கருணை கொண்டு அதனை நிகழவிடாதவாறு தடுத்து உலக உயிர்களுக்கு தேவையான திருமந்திரத்தை வெளிப்படுத்த இருக்கின்றார். அதன்படியே திருவாவடுதுறையில் இந்த யோகியாரை பல்லாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் இருத்தி அருளினார் இறைவர் என்பதனை நாம் இனி வருகின்ற சரித்திரத்திலே காண இருக்கின்றோம். எனவே ஒருவர் எத்தகைய பெரியவராக இருந்தாலும் சிவயோகியராக இருந்தாலும் இறைவனாரின் திருவருள் கூட்டிய வழிதான் காரியங்கள் நடக்குமே அன்றி தாம் எண்ணியபடி காரியம் கைகூடாது என்பது இதிலிருந்து பெறப்படுகின்றது. வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் என்ற மணிவாசக பெருமானின் கருத்து இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது. இனி 3வது திருப்பாடல். சிவயோகியார் திருக்கயிலையிலிருந்து புறப்படுகின்றார், பாரத தேசத்திற்கு வருகின்றார் என்று அவருடைய அந்த திருத்தல பயணத்தை இனி தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார். 3வது திருப்பாடல். மண்ணு திருக்கேதாரம் வழிபட்டு மாமுனிவர் பன்னு புகழ் பசுபதி நேபாளத்தை பணிந்து ஏத்தி துன்னுசடை சங்கரனார் ஏற்ற தூ நீர் கங்கை அன்னமலி அகன்றுரை நீர் அருங்கரையின் மருங்கு அணைந்தார். கையிலையிலிருந்து புறப்பட்ட அந்த யோகியார் திருக்கேதாரத்திற்கு வந்து திருக்கேதாரநாதரை வணங்குகின்றார். திருக்கேதாரம் என்பது இமயமலை சாரலில் உள்ள ஒரு தலம். இது தேவார பாடல் பெற்ற வடநாட்டு தலங்களுள் ஒன்று. திருக்கேதாரம் திருத்தலத்தை திரு ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் காளஹஸ்தியில் இருந்தபடியே பாடி அருளினார்கள் என்று நாம் அவரவர் புராணங்களிலே சிந்தித்தோம். அத்தகைய திருக்கேதாரம் வந்து கேதாரேஸ்வரரை வணங்குகின்றார் அந்த யோகியார். பின்பு இமயமலை சாரலில் வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற நேபாளம் எழுந்தருளுகின்றார். இந்த நேபாளம் என்பது பல வருடங்களாக பல காலங்களாக சுயேட்சையான மன்னர் மரபினால் ஆளப்படுவது. இந்த நாடும் இந்த நாட்டின் அரசர்களும் சைவ மரபில் மிக பற்று உடையவர்கள். சிவ வழிபாட்டிலும் திருநீரும் ருத்ராட்சமும் ஆகிய சிவ சின்னங்களிலும் மிகச்சிறந்த பக்தி வாய்ந்த ஒழுக்கம் உடையவர்கள். இது ருத்ராட்சம் விளையும் நாடு. பல பெரும் முனிவர்களது பழைய ஆசிரமங்கள் பல இன்றும் விளங்குகின்ற திருநாடு. மிகப்பெரிய சிவலிங்க திருவுரு வழிபடப்படும் இடங்கள் தலங்கள் பல இருக்கின்றன. சிவராத்திரி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் நாடு. பல அரிய சிவஸ்தலங்கள் இருக்கின்ற நாடு. அத்தகைய பசுபதி நேபாளம் வந்து பசுபதிநாதம் உள்ளிட்ட திருத்தலங்களை வணங்குகின்றார் அந்த சிவயோகியார். பகீரதனுக்காக எம்பெருமான் கங்கையினை தன்னுடைய திருச்சடையில் ஏற்று பகீரதனின் முன்னவர்களின் சாப விமோச்சனத்திற்காக கங்கையை பாய்ந்தோடியச் செய்ய தலம் அது கங்கை பாயும் பிரதேசமான வடநாடு. சகரர்களை புனிதமாக்கி கதியளித்த கங்கை பாய்கின்ற நாடு. மிக பெரும் செழிப்பு கங்கையினால் பெற்று விளங்குகின்ற நாடு. அந்த கங்கை கரையில் இருக்கின்ற தலங்களை தரிசித்து கங்கை தீர்த்தமாடுகின்றார் அந்த யோகியார். 4வது திருப்பாடல் பின்வருமாறு. கங்கை நீடுரை ஆடி கருத்துரை நீள் கடலேற்றும் அங்கணர்தாம் மகிழ்ந்தருளும் அவிமுத்தம் பணிந்து ஏத்தி மங்குல்வளர் வரைவு இந்த மண்ணு பருப்பதம் இறைஞ்சி திங்களணி சடையர் திருக்காலத்தி மலை சேர்ந்தார். அந்த யோகியர் கங்கையாற்றினது நீண்ட துறையிலே நீராடி அவிமுக்தம் என்ற தலத்தை அடைகின்றார். அது வாரணாசி அல்லது காஷி என்று அழைக்கப்படுகின்ற தலம். கங்கை நீள்துறை ஆடினார் என்று இங்கு வருகின்ற இடம் காஷியிலே இந்த கங்கை நீள்துறையை ஆடினார் என்ற குறிப்பினை தருகின்றது. கங்கையிலே பல கட்டங்கள் துறைகள் இருந்தாலும் கூட இந்த
குறிப்பிட்ட துறை எதை குறிக்கின்றது என்றால், பெருமை மிகும் விஸ்வநாத பெருமான் சந்நிதிக்கு எதிரில் இருக்கின்ற மணிகர்ணிகா துறையினை கட்டத்தினை குறிப்பாக உணர்த்துகின்றது என்று கொள்ளலாம். அத்தகைய துறையினை ஆடி அவிமுக்தம் என்ற காஷியிலே விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்கின்றார் அந்த யோகியார். காஷிக்கு அவிமுக்த க்ஷேத்திரம் என்று பெயர். முக்தம் என்றால் நீங்குதல் என்று பொருள். வி என்பது சிறப்பினை குறிக்கின்ற ஒன்று. எனவே நாயகன் விநாயகன், நாசம் விநாசம் என்பது போல் முக்தம் விமுக்தம் என்று பொருள் கொண்டு, முக்தம் என்றால் நீங்குதல், விமுக்தம் என்றால் விசேஷமாக நீங்குதல். அதற்கு முன்பே மற்றொரு அகரம் வருகின்றது, அது எதிர்மறையை குறிக்கின்றது. எனவே அவிமுக்தம் என்றால் பிறவி என்ற இந்த பெருங்கடலினுள் புகும் நீங்குதலை இல்லாமை செய்வது என்று அர்த்தமாகின்றது. அதாவது பிறவியை ஒழிப்பது என்பது இதனுடைய நேரடி பொருள். இந்த அவிமுக்தம் என்பதற்கு காசி தலமான்மியத்திலிருந்து ஒரு வரலாறு பேசப்படுகின்றது. அவிமுக்தம் என்பது நீங்க வேண்டிய காலத்திலும் நீங்காமை என்ற ஒரு பொருளை தருகின்றது. இதற்கு ஒரு கதையும் காசி தல மகாத்மியத்திலே கூறப்படுகின்றது. திவோதானன் என்ற ஒரு அரசன் இருந்தான் காசியிலே. அவன் தவம் செய்து பிரம்மதேவரிடம் காசியின் அரசு உரிமை பெற்றான். அந்த காசி திருப்பதியில் தேவர்கள் வசிக்கக்கூடாது என்று வரம் பெற்று ஆண்டு கொண்டிருந்தான். எனவே அந்த வரம் பொய்க்காதபடி சிவபெருமான் கூட அங்கே அருவுருவமாக வீற்றிருந்து அருளினார் என்றும், அதனால் காசிக்கு அவிமுக்தம் என்று பெயர் வந்தது என்று காசி ஸ்தல மகாத்மியம் ஒரு கதையினை கூறுகின்றது. அவ்வாறு காசி வணங்கி தலங்களையெல்லாம் தரிசித்து தென் திசை நோக்கி வந்து ஸ்ரீசைலம் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பருப்பதம் திருத்தலத்தை வந்து வணங்குகின்றார். சிவபெருமான் என்றும் நந்தியாகிய அந்த மலையின் மீது நிலையாக வீற்றிருக்கக்கூடிய தலம். அங்கே வந்து இறைவனாரை வணங்கி பின் இறைவரது திருக்காலத்தி திருமலைக்கு வந்து சேருகின்றார் யோகியர். இனி 5வது திருப்பாடல். நீடு திருக்காலத்தி நிலவு தாணுவை வணங்கி ஆடு திருவரங்கான ஆலவனம் தொழுது ஏத்தி தேடும் இருவர்க்கு அறியார் திரு ஏகாம்பரம் பணிந்து மாடுயர் மாமதில் காஞ்சி வளநகரின் வைகினார். திருக்காலத்தி வந்து அங்கே மலையிலே நிலைபெற்று விளங்கும் ஸ்தானுவாகிய சிவபெருமானை வணங்குகின்றார் அந்த யோகியார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு இறைவன் அருட்கூத்து ஆடும் 5 பெரும் சபைகளுள் ஒன்றான ரத்ன சபை, அது திருவாலங்காடு, அது ஆலவனம் என்று அழைக்கப்படுகின்ற தலம், வட்டாரண்ய க்ஷேத்திரம் என்று புகழப்படும் தலம். அந்த ரத்ன சபை இருக்கின்ற திருவாலங்காடு வருகின்றார் அந்த சிவ யோகியார். இறைவனார் அருட்கூத்து ஆடும் 5 சபைகளுள் ஒன்று இந்த திருவாலங்காடு ரத்ன சபை என்று பார்த்தோம். மற்றைய சபைகள் சிதம்பரம், அது கனக சபை பொற்சபை, மதுரை அது ரஜத சபை வெள்ளி சபை, திருநெல்வேலி அது தாமிர சபை, திருக்குற்றாலம் அது சித்திர சபை. எனவே இந்த சபைகளுள் ஒன்றான ரத்ன சபை திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார் இறைவரின் எடுத்த திருவடிக்கீழே என்றும் இருக்கும் பெருமையுடைய தலம். அங்கே வந்து வட்டாரண்யேஸ்வரரை வணங்குகின்றார். பின்னர் காஞ்சிபுரம் வந்து திரு ஏகாம்பரம் பணிந்து வணங்குகின்றார். ஆம்பரம் என்றால் மாமரம் என்று பொருள். ஏகாம்பரம் என்றால் ஒரு மாமரம் என்று பொருள். அது ஒப்பற்ற மாமரம், வேத வடிவான மாமரம். இந்த மாமரத்தின் 4 கிளைகளும் வேதத்தின் 4 வகைகளாக வேதங்களே இந்த மாமரமாக நிற்கின்ற தலம். இந்த மாமரத்தின் கீழே அம்மை இறைவனாரை பூஜிக்கின்ற தலம். அத்தகைய திருக்காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரத்திலே இறைவனாரை வணங்குகின்றார் அந்த சிவயோகியார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.